என்னை படைத்தது உணவு என்னை வளர்த்தது. பசி எடுத்ததா மகிழ்ச்சியாக உணவு சாப்பிடுங்கள். அப்பா அம்மா வீட்டிலே வச்சுன்னு பத்திரமாக பார்த்துக்கொள்ளுங்கள். ஆதி தாய் தந்தை இரவு பகல் துணையோடு பசி உணவு மகேந்திரன் நிகழ்ச்சியை துவங்குகின்றேன். படுக்கும் பொழுது மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு படுங்கள். எழுந்ததும் மகிழ்ச்சியாக சிரித்துவிட்டு உங்களுடைய பயணத்தை தொடருங்கள். வாழ்க்கையே சிரிப்பாக்கிடாதீர்கள். சரி, இப்போலாம் அதிகம் சிரிக்கிறதில்ல, பயிற்சி எடுத்துட்டேன். சிரிக்காத மாதிரி இருக்கிறதுக்கு கொஞ்ச நாள் சென்டரில் வீடியோவில் பயிற்சி தான் எடுத்தேன். சரி, ஆழ்ந்து சிந்திப்போம். பெரிய வீடியோ என்ன அப்படின்னா, பசித்தர் சித்தர், புரியுதுங்களா? 2 சப்ஜெக்டை நீங்கள் கையில் எடுத்து பேசுனீங்கன்னா உங்களுக்கு ஒரு சேஃப், பாதுகாப்பு. இல்லை அப்படின்னா ஒன்று மட்டும் சொல்கிறேன், அறிவாளி பிள்ளைகள் இப்போ எல்லாம் பிறந்திருக்கிறது. ஏதோ குத்து மதிப்பான பாட்சித்தெல்லாம் எல்லாம் நம்பிடுவாங்கலாம் இருக்காதீங்க. தெளிவான கேள்வி கேட்பாங்க. உங்களுடைய பிள்ளைகளே, உங்களுடைய பேர பிள்ளைகளே, உங்களுடைய கொல்லு பேரனே உங்களை கேள்வி கேட்பாங்க. தாத்தா பாட்டிகளை என்னென்னு, நீங்களாம் ஒரு கடவுள்னு எங்களுக்கு போதிச்சிங்களே, அதை யார்கிட்ட போய் சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டேன்றாங்களே. ஏதோ கொஞ்சம் பேர் ஏற்றுக்கிறாங்க. உண்மை கடவுளை எல்லோரும் ஏற்றுக்குவாங்க இல்லைன்னு கேட்பாங்க. அன்றைக்கி அசிங்கப்பட்டு நிற்காதீங்க. புரியுதுங்களா? நான் மாறிட்டேன், எனக்கு பிரச்சனை இல்லை. இல்லை அப்படி தான் கேள்வி கேட்ட பிறகு தான் நாங்கள் மாறுவோன்னா அப்படியே இருங்க, அப்படியே மாறுங்க. புரியுதுங்களா? நீங்கள் என்ன தலைகழான்னு நல்லா சரி, புரியுதுங்களா? உண்மை மட்டுமே நிலைத்து நிற்கும். புரியுதுங்களா? கடவுள் என்பது முதல் உயிரை எது படைத்ததோ அதுதான் இன்றும் கடவுள். இதுக்கு மேலே எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, இதுக்கு முன்பு எத்தனை கோடி ஆண்டுகள் ஆனாலும் சரி, கடவுள் அதுதான். ஆனால் நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க, புரியுதுங்களா? பசித்தர்கள் என்பது அவங்க என்ன அறிஞ்சாங்கன்னா, அவங்க 2 அறிஞ்சாங்க. புரியுதுங்களா? பசியும் உணவும் நம்மளை படைத்ததுன்னு அவங்க அறிஞ்சாங்க. அதை தான் அவங்க சொல்லி கொடுத்துன்னு இருந்தாங்க. புரியுதுங்களா? அடுத்து இந்த உடலில் அவங்க எதை நம்பினாங்கன்னா, பசி எடுக்குது, உணவு சாப்பிட்ணும். சாப்பிட்டா தான் இந்த உடம்புக்குள்ளே உயிர்னு ஒன்று இருக்குது, அது வாழுன்னு கண்டுபிடிச்சாங்க. புரியுதுங்களா? அதோடு அவங்க நின்றுட்டாங்க, உணவு உற்பத்திக்கு போயிட்டாங்க அவங்க. புரியுதுங்களா? இதை ஆழ்ந்து சிந்திக்கணும். சித்தர்கள் எல்லாமே, சித்தர்கள், மகான்கள், மகரிஷிகள், ஞானிகள், யோகிகள், ரிஷிகள் எல்லாமே அவங்க கொடுத்தது ஓகே. ஆனால் அவங்களுக்கே பிரபஞ்சகம் ஒரு சின்ன டாட் வச்சிருக்க, ஒரு புள்ளி. நீங்கள் நிறைய பேர் சொல்லிங்களே, பிரபஞ்சகத்தில் நான் ஒரு சின்ன புள்ளி, நானும் பேசியிருந்தவன் தான். புரியுதுங்களா? அந்த புள்ளி அவங்களுக்கே வச்சு அவங்க ஒரு கடவுள்னு கண்டுபிடிச்சி சொன்னாங்க. அந்த கடவுளை உலகத்தில் எல்லாரும் ஏற்றுக்கலை. நீங்கள் ஏற்றுக்கலைன்றத உங்களை கேள்வி கேட்கறதுக்கு என்னை படைத்து இருக்குதில்ல, கேட்குறேன்ல. ஏங்க உண்மையாக இப்போ எங்கிட்டலாம் கிட்ட கூட வரமாட்டேன்றாங்க ஒருத்தர் கூட. ஏன்? தெளிவான கேள்வி. நானே இவ்வளோ தெளிவாக கேட்குறேன்னா, உங்கள் பிள்ளைங்க, பேர பிள்ளைங்க, கொல்லு பேரன் என்ன மாதிரி கேள்வி கேட்க போகுது? புரியுதா? என் பிள்ளைகளோ, என்னுடைய பேர பிள்ளைகளோ, என்னுடைய கொல்லு பேரனோ என்னை கேட்கவே முடியாது. ஏன்னா நான் தான் தெளிவாக பேசுகிறேன், உண்மையை பேசுகிறேன். ஒரு உயிருக்கும் உள்ள உயிர் இருக்குது. இந்த உயிர் இருந்தால் தான் உடல் வாழும். புரியுதுங்களா? அப்போ உயிர் இருக்கணும். அந்த உயிர் வாழனா அந்த உயிருக்கு என்ன தேவைன்னா பசியும் உணவும், இதுதான் படைத்ததுன்னு கண்டுபிடிச்சாங்க அவங்க. எவ்வளோ பெரிய அறிவாளிங்க அவங்க. அவங்கள போய் ஓரங்கட்டலாமா? நீங்கள் செஞ்ச தப்பு இல்லை. நீங்கள் ஒரு கடவுளை கண்டுபிடிச்சிட்டு ஒரே சண்டை. இது உங்களுக்கு தேவையா? ஆளுக்கு என் குருநாதர் சொன்னதை உலகத்தில் தலைகன்னு நானும் கத்தி 4 ஆசிரமத்தில் போனேன், 4 குருநாதர்கள் சொன்னேன், 4 கடவுளை சொல்லி கொடுத்தாங்க. எது தான் உண்மையான கடவுள்? புரியுதுங்க? இதை புரிஞ்சுக்குங்க. இன்றைக்கி கொஞ்சம் சிந்திக்கிற மாதிரி பேசுகிறேன். போக கடந்து இந்த வானமும் பூமியும் என்ன உணர்த்தச்சோ அதை நான் சொல்கிறேன். புரியுதுங்களா? பசி பசி பசி, ஆக்கவும் செய்வது அழிக்கவும் செய்வது பசி. பசி உடம்பில் இருக்கிறவர்களும் உணவு இருக்கிறவர்களும் உங்கள் கடவுளை பற்றிலாம் நீங்கள் பேசுவீங்க. புரியுதுங்களா? ஒரு சமீபத்தில் ஒருத்தர், புரியுதுங்களா, 85 வயசு, எவ்வளோ பேசினார் தெரியுங்களா கடவுளை. அவங்க குருநாதர் ஒரு கடவுளை சொன்னார்.
அதான் அவர் குருநாதர் எடுத்து அவர் பேசின்னு வந்தார். லாஸ்ட்டாக என்ன ஆச்சு தெரியுமா? பசி அடங்கிடுச்சு, உள் பிக்சர் ஓட்டுச்சு. ஏதோ நீ ஒரு கடவுளை போதிச்சிய, அதான் இந்த பிரபஞ்சகத்தையே படைச்சது, அதுதான் இந்த பிரபஞ்சகத்தையே இயக்குது, அறிவியல் பிரகாரம் சொன்னீங்க. ஏங்க அறிவியல் பிரகாரம் சொன்னீங்களே, உண்மை பிரகாரம் சொல்கிறேன்னு யாருன்னா சொன்னீங்களா? உங்களை கேட்குறேன்ல நீங்கள், நான் கேள்வி ஏன் உண்மைன்னு உங்கள் வாயில் வரல? ஏன் வரல தெரியுமா? உண்மைன்னா எல்லோரும் ஏற்றுக்கணும், புரியுதுங்களா? எல்லோரும் ஏற்றுக்கிறது பசியும். ஏங்க நீங்களே உங்கள் கடவுளை நம்பலைங்க, பசி ஏற்றதான் உங்கள் கடவுளை விட்டு ஓடுறீங்க. அப்புறம் மற்றவங்க எங்கேருந்து உங்கள் கடவுளை கடைப்பிடிப்பாங்க? வேறு டென்ஷனாக வருது. நீங்கள் அப்படியே ஏற்றுக்கலை, அவங்களாம் மாறுவோம். தலைகாக நின்னாலும் அவங்க மாற மாட்டாங்க, நீங்கள் தான் மாறணும். நானும் உங்களை மாதிரி கத்தின்னு இருந்தோம், அதோ பண்ணி மாறல, நீங்களும் என்னை மாதிரி மாறி தான் ஆகணும், புரியுதுங்களா? அதனால் லாஸ்ட்டு உள் பிக்சர் ஓட்டுச்சு. உங்கள் குருநாதரும் உன்னை காப்பாற்ற முடியாது, உங்கள் குருநாதர் சொன்ன கடவுளும் உன்னை காப்பாற்ற முடியாது. நான் தான் உன்னை காப்பாற்றுவேன். பசி உணவு ஏதாவது என்னை கட்டுப்படுத்துவதற்கு இந்த பிரபஞ்சகத்தில் ஏதாவது இருந்தால், நான் பசி உனக்குள்ளே அடங்கிட்டேன், ஏதாவது ஒன்று எழுந்து நடக்க வச்சு போய் முன்ன மாதிரி கடவுளை பற்றி போதிக்க வச்சுட்டு சொல்லி பார்க்கலாம். கண் கலங்கி உள்ளே அழுதுருப்பார். அதை தான் விழிப்பு நிலையோடு உங்களுக்கு நான் போதிக்கிறேன். நம்ம எல்லாருக்கும் உண்டு, எனக்கும் உண்டு. முதல்ல என்ன சொல்லிக்கிறேன், எனக்கும் உண்டு, உங்களுக்கு உண்டு. ஆனால் எனக்கு உள் பிக்சர் ஓடாது. ஏன்? நான் தான் இன்றைக்கே சொல்லிட்டேன்னு. நான் சொல்லிவிடுவேன், பசி சாமி நான் ஆரம்பத்திலே மக்களுக்கும் நான் உணர்ந்துட்டேன், மக்களுக்கும் சொல்லி கொடுத்துட்டேன். உனக்கு இல்லைடா உள் பிக்சரு, உள் பிக்சர் ஓட்டத்துக்கு முன்னாடி நீ உஷாராக சொல்லிட்டடா, நீ உங்களுக்கும் உள் பிக்சர் ஓட்டும். அன்றைக்கி எழுது ஒரு பலனும் இல்லை. இந்த புகழுக்காக, இந்த குருநாதர் சொன்னார்ன்றதுக்காக, புரியுதுங்களா? பேனர் அடிக்கிறாங்க, கட் அவுட் வைக்கிறாங்க, பட்டம் கொடுக்குறாங்க, கூட்டம் சேர்த்து நான் வந்தேன். இதுக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்க, கொஞ்சம் பேர் தான் மதிப்பாங்க. உங்கள் உயிரே உங்களை மதிக்காது. நீங்கள் என்ன தெரியுங்களா எடுப்பீங்க சப்ஜெக்டு? மனம், அறிவு. இதுதான் உலகம் முழுதும் நீங்கள் எடுத்துன்னு வரீங்க. ஏன் எடுக்கிறீங்க? அதில் நான் எப்படிங்க ஐயா சொல்கிறீங்க? நானே அதை ஏமாற்றிருந்தேன், எனக்கு கிளியராக தெரியுங்கள, புரியுதுங்களா? மனமும் புரியுதுங்களா, அறிவும் வச்சு ஏமாற்றலாம். மனம் குரங்கு மாதிரி தாவும், அறிவு எப்படி வேணாலும் சொல்லலாம். நான் உயிரெலாம் பொய் சொல்லாதுங்க, பசி உணவுலாம் பொய் சொல்லாது, மாற்றலாம் முடியாது. உங்கள் மனதின் மூலயமா கண்டுபிடிச்சிங்களே, அறிவின் மூலயமாவும் மனதின் மூலயமாவும் பேசி கடவுளை புரிய வைக்கிறீங்களே. வேணும்னா இந்த குருநாதர்கிட்ட இந்த கடவுளை ஏற்றுக்கலாம், இந்த குருநாதருக்கு கைட்டு விட்டு அடுத்த குருநாதர்கிட்ட போய் அந்த கடவுளை ஏற்றலாம். அப்படி மாற்றி மாற்றி ஏற்றுக்கலாம். அதான் பசியை கொஞ்சம் கைட்டு விடுங்களாம் பார்க்கலாம். 2 பசி, அறுசுவை பசி ஒன்று, பஞ்சபூத பசி ஒன்று. அதான் கைட்டு விட்டு வாழுங்களாம் பார்க்கலாம். இன்றைக்கி போல்டாக தானே வீடியோ விட்டுங்கிறேன். அறுசுவையே உங்களால் விட்டு வாழ முடியாது. 6 மாதம் சாப்பிடாதுன்ட்டு என்கிட்ட பேசுங்கண்ணா. ஒருத்தர் வரீங்களா, அடுத்து மூக்கு வழியாக காற்று போகக்கூடாது, 10 நிமிஷம் மூக்கை அழுத்தி பிடிச்சி வாய் மூணுன்னா அவ்வளோதான் நிலைமை. அப்போ என்ன, உள்ளே இருக்கிற பசி உணவை கேட்கும், புரியுதுங்களா? இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ஜாம்பானுங்கள் ஆன்மீகவாதி, ஆனால் அவங்க யாருன்னா பேசுனாங்களா பார்த்தீங்களா? 2 பேர் தான் பேசணும். தமிழர் வேளாண்மை ஞானபிரகாசம் ஐயா மூலயமா தான் முதல் விதைக்குள் பசி இருக்குது என்று அறிஞ்ச அவர் ஒருத்தருக்காண்டி இல்லைன்னு வச்சுங்களேன், இந்த கல்வியே கிடைச்சிருக்காதுங்க உங்களுக்கு. நீங்கள் மாறினா என்ன, மாறலைன்னா என்ன, மொத்த பேர் இதில் தான் வாழ்ந்துங்கிறாங்க, நீங்களே இதில் தான் வாழ்ந்துங்கிறீங்க. ஒரு அல்ப சோகம் புகழுக்காக போய் மாட்டிக்கின்னு அதை போதிச்சு நடக்கிறீங்க. அதுவே உங்களுக்கு பிரச்சனையாகும். அது அடுத்து ஞானபிரகாஷ் ஐயா அடுத்து நான் பேசுகிறேன். இப்போ என்னை அடுத்து நிறைய பேர் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லாருக்கும் அது மாதிரி பேசினவங்களுக்கு மனமார்ந்த நன்றி, மகிழ்ச்சி தெரிவிக்கிறேன். வீடியோலாம் பெரிய வீடியோ வரும். நீங்கள் நல்லவர் ஆகணுமா வீடியோ பாருங்கள். இல்லைங்க ஐயா நல்லவர் ஆகுது அப்படின்னா இதுக்கு மேலே இந்த சேனலில் பார்க்காதீங்க, வேறு போய் பாருங்கள். ஆனால் என்றைக்கு இருந்தாலும் அந்த சேனலுக்கு ஆகணும் நீங்கள் ஒரு நாளைக்கு. ஏன், ஒரு நாள் இந்த உடல் உண்மையை தேடும். தவறான பாதையில் போனீங்க. ஏன்னா இந்த உடலுக்குள் உண்மை இருக்குது. அது எது என்றால் பசியும் உணவும். உயிர்னு ஒரு உண்மை இருக்குது. அந்த உயிரை நீங்கள் மீறவே முடியாது. நீங்கள் அல்ல, நான் அல்ல, எல்லா மனிதர்களும் எல்லா உயிரினங்களும் அது கட்டுப்பட்டே ஆகணும். பிரபஞ்சகமே பசியும் உணவுமே பிரபஞ்சகம் சொல்கிறா அப்படின்னு வானமும் பூமியும் கொடுத்தது சொல்லி டிக்ளேர் பண்ணிட்டேன். இதுக்கு மேலே இதுக்குள் வாழ்ந்தே தீர வேண்டும்.
ஆழ்ந்து சிந்திங்கள். பசி வணக்கம்.